எனக்கு ஐப்ரோ செட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஜஸ்ட் ஒரு 2 டூல் தான். ஒன்று சிசர்ஸ், இன்னொன்று இந்த ட்வீசர். இந்த ட்வீசர் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு ஸ்பூலி எடுத்து நல்லா கோம் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். ஸோ எனக்கு இங்கனக்குள்ள மட்டும் லைட்டாக குட்டி குட்டியாக இப்போ தான் வளர ஸ்டார்ட் ஆகுது. அதை மட்டும் நான் ப்ளீஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டைரெக்டாக நான் எப்படி ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறேன்றதை காட்டுறேன். ஓகே, நான் இந்த பக்கமும் லைட்டாக கோம் பண்ணிக்கிறேன். ஐப்ரோ ஃபில்லிங்க்கு இந்த ஒரு பேலட் தான் யூஸ் பண்ணுறேன். மார்ஸோட ப்ரௌன் பேலட்னு இருக்கும். இது 4 ஷேட்ஸ் இருக்கும், குவாட்ஸ் இருக்கும். இந்த ஆங்குலர் ப்ரஷும் கொடுத்துருவாங்க, ப்ளஸ் இந்த ஸ்பூலியும் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் இதுக்குன்னு தனியாக ப்ரஷஸ் வாங்க வேண்டிய தேவையில்லை. ஸோ இந்த பேலட் ஒரு நல்ல பேலட். எனக்கு உங்களுக்கு எது ஃபேவரட்டோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, லைட்டாக இங்கே கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஒரு டேப் மட்டும் பண்ணிவிட்டு இப்போ வரணும். எடுத்த உடனே நீங்கள் ஃப்ரண்ட்டில் போட்டிங்கன்னா அப்புறம் சின்சானோட ஐப்ரோஸ் மாதிரி தான் ஆகிடும். அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் தெரியாது. ஓகே, இப்போ நம்ம எடுத்துட்டு லைட்டாக டேப் பண்ணிட்டோம். பண்ணிவிட்டு இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மிடில் ஐப்ரோஸோட மிடில் வச்சு நான் ஜஸ்ட் ஒரு லைன் போடுறேன் டு டிஃபைன் மை ஐப்ரோஸ். ஓகே, ஜஸ்ட் ஒரு லைன். அதுக்கப்புறம் இந்த சைடில் கீழே பார்த்தீங்கன்னா எட்ஜுக்கு போக மாட்டேன். எட்ஜுக்கு கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் முன்னாடி தள்ளி ஒரு லைன். ஓகே, போட்டுட்டு இப்போ நீங்க ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுவுமே ஸ்டார்டிங்ல ஃபில் பண்ணாதீங்க, மிடில்ல ஃபில் பண்ணிட்டு எண்டிங்க்கு வாங்க. அதுக்கப்புறம் திரும்ப நான் அந்த லைட்டையும் பிளாக்கையும் கொஞ்சம் எடுத்து லைட்டா டேப் பண்ணிட்டு இப்போ நான் வந்து சென்டருக்கு ஃப்ரண்ட்டுக்கு வரேன். இந்த இடத்துல போடும்போது ஜஸ்ட் மேல் நோக்கி லைட்டா ஃபில் பண்ணுங்க. அப்புறம் உள்ள சைடில் அவ்வளோதான், டன். இப்போ உங்களுக்கு தெரியுதா டிஃப்ரென்ஸா? சென்டரில் திக்காக இருக்கும், இந்த எட்ஜுக்கு வரும்போது லைட்டாக தான் போடணும். அதுதான் உங்களுக்கு நேச்சுரல் லுக் கொடுக்கும். இப்போ பாருங்க, that's it. சரிதா? My eyebrows are done. அவ்வளோதான். Bye bye.